So over to you, Aarti, for vote of thanks. ஹாய், எப்படி எல்லாரும் மலைச்சு போயிருக்கீங்களா? எங்க கிட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்து நானும் அப்படிதான் இருக்கேன். எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே மறந்து போயிடுச்சு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யாரையும் விட்டு வைக்கல. கடைசியா இப்ப பாடின உற்சவி மழையும் வெயிலும் கலந்து வானவிலே வர வச்சுட்டீங்க உங்களோட இனிய குரலால. நன்றி நன்றி நன்றி. அப்படியே புல்ல அரிக்குது எனக்கு. அண்ட் டீம் டூவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்லிட்டீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டீம் டூ குட் சக்சஸ்னா எப்படி be committed to your commitments, small steps to goals, have fun along to when you're achieving your goals அப்படின்னு சொன்னீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மெடிடேட் பண்ணுங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆக்டிவா இருங்க அப்படின்றதும் சொன்னீங்க. ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்படி செட் பண்றது சொன்னீங்க. ஹேபிட்ஸ் எப்படி சேஃபா வச்சுக்கிறது, சேஃப் ஹேபிட்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எவ்வளவு வைடா இருக்கு அப்படின்றது தெரியுது. அண்ட் ஜென் சி கிட்ஸ் ஹவ் ஷோன் அதர் ஜென்ஸ், ஜென் எக்ஸ், ஜென் ஒய் அண்ட் ஆல் த மில்லேனியல்ஸ் எப்படி வாழ்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. டேக் தி ஸ்டெப்ஸ் ஹோம் பேரண்ட்ஸ் ப்ளீஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி கிட்டார் வாசிச்ச ஹஷ், வா. ஐஸ்கிரீம் சண்டே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கிட்டார்ல வேற மெலடி வாசிச்சு இத்தனை சாங்ஸ் வாசிச்சு அது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த சாங் மூவ் பண்ணி உருக வச்சிட்டீங்க. லவ்லி. அண்ட் அதுக்கு முன்னாடி டீம் ஒன் பேக் பெஞ்சர்ஸ், அவங்களோட காரணம் பேர் சொன்னாங்க இல்லையா. பேக் பெஞ்சர்ஸ்னா நாங்கெல்லாம் ஒன்னத்துக்கு உருப்படி இல்ல, நாங்களாம் சும்மா அரட்டை அடிப்போம் அப்படிலாம் இல்ல. பேக் பெஞ்சர்ஸும் நாங்களும் தைரியமா எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்ற. ஸோ அந்த டீம் ஃபுல்லாவே முக்காவாசி பசங்க வந்து தமிழ் மீடியத்துல இருக்காங்க. ஸோ ஈவன் தோ ஒரு சில அந்த டீம்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து ஹை குட் ஸ்கூல்ல படிச்சு இங்கிலீஷ் இருந்தாலும் தே பிளேட் ஆன் த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் அதர் கிட்ஸ். எல்லாருமே சேர்ந்து தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கிலீஷ் இல்லாம. எல்லாருமே சேர்த்து அவங்களோட புரிதலை வந்து தமிழ்ல சொன்னாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, அமைதியான சமாதானமும் இருக்கணும், திருக்குறள்ல வந்து முயற்சி திருவினையாக்கும், இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து இகழ்ச்சியா இருக்கும் அப்படின்னாங்க. அகத்தியர் முதல் கொண்டு எடுத்துட்டு வந்து சொன்னாரு மனஜித். அவர் வந்து 8வது தான் படிக்கிறார், 13 வயசு தான் வருது. ஸோ ஜென்சி கிட் அகத்தியர் பத்தி சொல்றது எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் வந்து ஒரு வைத்தியத்தை சொன்னாரு. அதாவது தலையில நீர் கொத்துக்குச்சுன்னா மஞ்சளும் சுண்ணாமும் கலந்து நெத்தில தடவிக்கிட்டா அந்த நீர் கோட்டல் வந்து விலகிடும் அப்படின்ற ஒரு டிப்ஸ் சொன்னார். ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். திவ்யா சொன்னாங்க அன்றே செய் அதை நன்றே செய். ஸோ இதெல்லாம் அவங்களோட டேக் ஹோம் டிப்ஸ். பேரண்ட்ஸ் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சாஸ்வதியோட நடனம் நவரசம். ஒரு செகண்ட், நாட் ஈவன் அ செகண்ட், மில்லி செகண்ட்ஸ்ல அவளோட ஃபேஸ் வந்து எத்தனை நவரசம் காமிச்சது. அவளோட அந்த நடனம் ஆடும்போது எவ்வளவு நளினமா இருந்தது. அவளோட உடல் பொருள் ஆவி எல்லாமே அந்த நிமிஷத்துல அப்படியே போட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. குட் ஜாப் சாஸ்வதி. உற்சவி அதுக்கு முன்னாடி அந்த பிரேயர் சாங்ல வந்து பேரின்பம் தரும் வரம் பேரின்பம் தர வேண்டும் வரம் தர வேண்டும் அப்படின்னு பாடினீங்க பிள்ளையார் கிட்ட. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வரம் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த யுவா கிட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. You have a positive life. And Sajita, thank you for taking us through all these things. And to end this, I have ஒரு சின்ன வரி, வாழ்த்துக்கள் வச்ச ஒரு வரி, ஒரு வரிகள் மாதிரி நான் சொல்ல போறேன் for the kids. ப்ளீஸ் bear with me. அதுல ஏதாவது தப்பா இருந்ததுன்னா. டைட்டில் வந்து சின்னஞ்சிறு வயசு. திஸ் இஸ் ஃபார் யூ கிட்ஸ். பட்டாம்பூச்சி மனசு நித்தம் நித்தம் புதுசு, வேண்டுவதோ தினுசு, கொஞ்சி கொஞ்சம் பேசு, மறைந்திடுமோ மாசு, என்னாதே பழசு, பிரச்சனை எல்லாம் தூசு, வெற்றி என்றே மூச்சு, ஆள நிறைய காசு, திக்கெங்கும் பேச்சு, ஈகையோ லேசு, என்றுமே மவுசு, எப்பவுமே நாங்க மாசு மாசு. நன்றி. இப்போ நம்ம வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஆர்த்தி ஃபார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்